தூய்மையான காற்று, உயிர் காக்கும் ஓசோன் காற்றுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஓசோன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு, கிலோமீட்டருக்கு அப்பால அந்த ஓசோன் படலம் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்புல வந்து அந்த காற்றை ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு தூய்மையான காற்றை குடிக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. சன்லைட்டில் நேரடியாக படாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஓசோனுடைய படலம் வந்து மிக முக்கியமானது. ஸோ அதில் வந்து இந்த ஓசோனில் கிடைக்கக்கூடிய காற்று அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. 3:45 5:30 ஒரு 6 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். மார்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த காற்றில் ஃபில்ட்ரு பண்ணி நல்ல தூய்மையான காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த மழை பெய்யுதில்ல, இப்போ மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழை பொழியும் போது அந்த காற்றில் இருக்கக்கூடிய தூசிகள், நச்சுக்கள்லாம் கழுவப்பட்டு சுவாசிக்கிறோம் பாருங்க. இந்த காற்றுலேயும் வந்து ஓஷனுடைய தூய்மையான காற்று இருக்கு. அடுத்து கடற்கரை போனீங்கன்னா ஒரு விதமான வாசனை வரும். அந்த காற்றும் வந்து தூய்மையான ஓஷன் காற்று. பொதுவாக நமக்கு வந்து உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவை காற்று. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு, காற்று, நீர் அடிப்படை தேவை. இந்த உணவு இல்லாமல் பல வருடங்கள் நம்மளால வாழ முடியும். நீர் இல்லாமல் சில மணி நேரம் வாழலாம். ஆனால் காற்று இல்லாமல் சில செகண்ட் கூட வாழ முடியாதனால, சில நொடிகள் கூட வாழ முடியாதனால தான் இறைவன் எல்லா திசையிலையும் காற்றை நிரப்பி வச்சிருக்கான். ஸோ இந்த காற்று தான் நம்ம உடலில் பிராணம், உயிர் அனைத்துமே. ஸோ இது சரியாக இயங்கிருச்சுன்னா நம்ம உடலில் பல்வேறு விதமான நோய்களை தடுக்கலாம்.